உங்க குழந்தை வைப்ரேஷன்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்களா? வாங்க, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். வைப்ரேட் ஆகிற பொருட்கள் மேல உங்க குழந்தைக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். இந்த ஆர்வம் ஏன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? ஆட்டிசம் இல்லனா ADHD இருக்கிற குழந்தைங்களோட பெற்றோருக்கு இந்த கவலை வர்றது ரொம்பவே இயல்புதான். ஆனா முக்கியமா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு அடிக்ஷன் கிடையாது, இது அவங்களோட தேவை. சரி, இந்த வைப்ரேஷன் உடம்புல எப்படி ஒரு அமைதியை கொண்டு வருதுன்னு பார்க்கலாமா? வைப்ரேஷன் நம்ம தோல்ல இருக்கிற உணர்வுகளை தூண்டி உடம்புக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. இதுக்கு பேருதான் ப்ராப்ரியோசெப்டிவ் இன்புட். நம்ம உடம்பு எங்க இருக்குன்னு சொல்ற ஒரு சென்ஸ் இது. இந்த இன்புட் கிடைக்கிறப்போ அவங்களுக்கு உடம்ப பத்தி ஒரு விழிப்புணர்வு வரும், ரொம்ப அமைதியா உணர்வாங்க. அப்போ இந்த தேவைய நாம எப்படி பாதுகாப்பா பூர்த்தி செய்யறது? கைகள், கால்கள், முதுகு மாதிரி இடங்கள்ல வைப்ரேஷன் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், காது பக்கத்துல மட்டும் வைப்ரேஷன் போகவே கூடாது. வைப்ரேட்டிங் தலையன ஹேண்ட் மசாஜர் மாதிரி கருவிகள் ரொம்ப பாதுகாப்பானது. வைப்ரேஷன் மட்டும் இல்ல, மத்த விஷயங்களையும் சேர்த்து ஒரு பேலன்ஸ் கொண்டு வரலாம். இந்த ஹெவி ஒர்க் வேலைகளும் அதே அமைதியான உணர்வை கொடுக்கும். சோ இது ஒரு விசித்திரமான பழக்கம் இல்ல, குழந்தைங்க அவங்களே சரி செஞ்சுக்கிற ஒரு வழி. இந்த கருவிகளை உங்க குழந்தையின் டெய்லி ரொட்டீன்ல எப்படி ஒரு பகுதியாக்கலாம்னு யோசிங்க.